பிள்ளையே, இந்த அப்பனை என்னை கண்ட உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டமான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் இந்த தை மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமை இந்த நாளில் உன்னை தேடி உனக்கான உதவி ஒன்று நான் சொல்கின்ற நபர் மூலமாக கிடைக்கப் போகின்றது. அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் சென்று விடாதே. ஏனென்றால் நாளைய விடியலில் இந்த உதவி உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ சந்தேகித்து விடுவாய். அதே நேரத்தில் உன் அப்பன் நான் சொல்லி அதனை என்னவென்று நீ கேட்டு விட்டாயானால் நிச்சயம் உனக்கு நடப்பது இதுதான், இது நமக்கு நல்லதுக்கு தான் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா என் பிள்ளையே. எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நீ உதவி செய்கின்றாயோ, எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நீ நன்மை செய்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய இதயம் தூய்மைப்படுத்தும். தூய்மையான இதயம் எங்கே இருக்கின்றதோ அங்கேதான் தெய்வம் வந்து தங்கி இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பன் தங்கி இருக்கின்ற இதயமான உன் இதயம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். துன்பங்கள் எனக்கு வேண்டாம் என்று ஒரு பொழுதும் வேண்டிக் கொள்ளாதே. அதனை எதிர்கொள்கின்ற சக்தியை கொடுத்தாயே என்று நீ வேண்டிக்கொள். எதிர்கொள்ளத்தான் எதிலும் முன்னால் எதையும் கற்றுக்கொள்ள முடியும். அப்பா எனக்கு அதனுடைய சக்தியை கொடு என்று எந்த தெய்வமாக இருந்தாலும் தாயே தந்தையே என்று நீ உரிமையாக அவர்களிடத்தில் உன் உரிமையை பெற்று உன் சக்தியை பெற்று கொள்ள வேண்டும் என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கும் வார்த்தையை இந்த அப்பன் என் முன்னால் விட்டுவிடு. மறப்போம் என்ற எண்ணம் வளர்த்துக்கொள். கொடுப்பவன் உயர்வான். நான் ஒரு பொழுதும் இருப்பது கிடையாது. உன் அருகில் நான் என்றும் இருப்பேன் என்பதும் உன் நிலையில் இருக்கட்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நான் உனக்குள் இருந்து அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, என்றும் இந்த வாழ்க்கை நமக்கு புதுமையான விளக்கங்களை தருகின்றதல்லவா? நேற்று நடந்த விஷயம் இன்று தொடருமா என்று நாம் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கும் நேரத்தில் அது எந்தவித சம்பவங்களும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கும். எப்பொழுதுமே புதுவிதமான அனுபவங்கள், புதுவிதமான முயற்சிகள் என்று வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது. நாம் என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம் என்று சில நேரங்களில் என் பிள்ளை விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் இந்த அப்பன் உன்னை காத்திடுவான் என்று உனக்குள் வருகின்ற அந்த நம்பிக்கை பலன் நிச்சயமாக எப்பொழுதும் என்னிடத்தில் இருந்து உனக்கு சரியாக கிடைத்து கொண்டிருக்கும். நான் எந்த நொடி பொழுதிலும் உன்னை வேதனைப்படுத்தும்படி நடந்து கொள்ள மாட்டேன். உன்னை எந்த படியிலும் வேதனைப்படுத்தும்படி நடந்து கொண்டதும் கிடையாது. உண்மை என்னவோ அதை உன்னிடத்தில் நான் அப்படியே சொல்லிவிடுவேன். அது வேண்டுமானால் ஒரு சில நேரங்களில் உனக்கு காயத்தை கொடுக்கலாம். ஒரு சில நேரங்களில் உங்களுடைய மனதிற்கு நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது, நம் அப்பனானவன் இப்படி சொல்லிவிட்டானே என்கின்ற வேதனை வரலாம். ஆனால் அந்த நொடி பொழுது எந்த ஒரு பிள்ளை இதுவெல்லாம் நம்முடைய நன்மைக்கு தான் என்று எடுத்துக்கொள்கின்றதோ அந்த பிள்ளை சர்வ நிச்சயமாக அந்த நிலையில் விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துவிடும். தன் நினைத்த வெற்றியை இந்த வாழ்க்கையில் தானாகவே பெற்றுவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை ஒருவர் மாற்ற நினைக்கின்றார் என்றால் அதற்கு பெயர்தான் முட்டாள்தனம். அதுபோல சில மனிதர்கள் அவர்களை மாற்றுவதற்கு ஒரு பொழுதும் நீ முயற்சிகளை செய்து விடாதே. உன்னுடைய செயல்களால் யாரும் வருத்தப்படக்கூடாது என் குழந்தை. அதே நேரம் நீ என்ன சொல்கின்றாய் தெரியுமா? அப்பன் நீ சொல்கின்ற என்னுடைய செயல்களால் யாரும் வருத்தப்படக்கூடாது என்று நான் அப்படி நினைப்பதனால் என்னவோ எல்லாருமே என்னை காயப்படுத்துகின்றார்கள். நான் என்ன செய்தாலும் மற்றவர்கள் என்னை காயப்படுத்தத்தான் செய்கின்றார்கள். அப்படியானால் இதற்கெல்லாம் தீர்வு எங்கே இருக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்புகின்றாய் அல்லவா? எல்லாமே நன்மைக்குதான்
எல்லா விஷயங்களுமே வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை உனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் எந்த நேரத்திலும் உன்னோடு இருப்பதை உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன். அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். எந்த ஒரு ஆபத்து இருந்தாலும் அந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றத்தான் நான் செய்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த நொடியில் இந்த வாழ்க்கையில் நமக்கு நம் அப்பன் என்று சொல்லி என் பிள்ளை நீ பெரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உன்னுடைய மகிழ்ச்சி என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமாக கொடுத்து கொண்டு இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, நான் இறக்கும் உனக்கு கொடுக்கின்ற எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். இனியாவது இந்த சூழ்நிலை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளுக்கும் எப்பொழுதும் நீ தயாராக நாம் எப்பொழுதும் யாரிடத்திலும் எந்த உதவிகளையும் எதிர்பார்த்து கிடையாது. அதே நேரத்தில் ஒரு உதவி கிடைத்தால் அதை எதற்காக நாம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்றுதான் என் குழந்தை நீ யோசித்து அப்பனின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் பிள்ளையே, எதற்கும் பேராசைப்பட்டது கிடையாது. இந்த வாழ்க்கை தேவையான சாதாரண விஷயங்களை தானே நானும் எதிர்பார்க்கின்றேன் என்று சொல்கின்ற என் பிள்ளைதான் என் குழந்தை. அப்படி இருக்கும் பொழுது கூட இந்த வாழ்க்கை உனக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் வருகின்றதல்லவா? வெகு விரைவாகவே நீ நினைத்த வெற்றி இந்த வாழ்க்கையில் அடையப் போகின்றாய். இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன் கையில் கொடுக்கப் போகின்றேன். எத்தனை மாற்றங்கள் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் உன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தாலும் இந்த வாழ்க்கையில் இது எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த பணம். இந்த பணம் செய்கின்ற விஷயம் எல்லாம் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அது இருக்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை, அது இல்லாதவர்களை இவர்கள் நடத்துகின்ற விதத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் குழந்தையை, எல்லாவற்றுமே சரியாக புரிந்து கொண்டதனால்தான் நாளைய விடியலில் இவரிடத்தில் இருந்து உனக்கான உதவியை நான் பெற்று கொடுக்க நினைக்கின்றேன். இவர் மூலமாக உனக்கு ஒரு உதவி கிடைக்கிறது என்றால் இந்த பண தேவை எல்லாம் நிச்சயம் உனக்கு நிறைவேறிவிடும். இதை ஒரு பெண் உனக்கு நடத்தி கொடுத்தால் இன்னும் உன் இல்லத்தில் செல்வ வளம் அதிகரிக்கும் அல்லவா? அதனால்தான் நாளைய விடியலில் இந்த பெண் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான உதவியை கொடுக்கப் போகின்றாள். என் குழந்தையே, இவரை நீ உள்ளே வரவழைக்க வேண்டும் என்றால் உன் இல்லத்தின் வாசலில் நாளைய விடியலில் என் குழந்தை மஞ்சளும் வேப்பிலையும் கலந்த நீரை உன் வாசலில் தெளித்து விடு. நிச்சயம் அவர் தானாகவே உன் இல்லத்துக்கு வந்து விடுவார்கள். வேறு எங்கும் செல்ல நீ அனுமதித்து விடாதே. நீ இதனை செய்யும் பொழுது வேறு எங்கு சொல்லவும் மனம் வராது. அவர்கள் உன் இல்லத்தை நோக்கி தானாகவே வந்து விடுவார்கள். உனக்கு கிடைக்கின்ற இந்த நல்ல நேரத்தை எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒரு முக்கியமான பதில் உன்னுடைய வெற்றி. அந்த வெற்றியை தொட்டு விட்ட பிறகு நமக்கு இந்த வாழ்க்கையில் மீண்டும் இருக்கின்ற பயம் எல்லாம் போய்விடும். இதற்கு மேலும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். அந்த நம்பிக்கை உனக்கு கொடுக்க இந்த வாழ்க்கையை நீ விரும்பிய விஷயம் உனக்கு நிறைவாக கொடுக்கவும் என்றும் இந்த தாயானவள் எப்பொழுதும் உனக்காக உன்னிடத்தில் வரப்போகின்றாள். இந்த அப்பன் உன்னிடத்தில் அவரை வர வைக்கப் போகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு ஈடேறி இருக்கும். பணமில்லை என்று எந்த இடத்தில் அவமானப்பட்டாயோ அந்த இடத்தில் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு செல்வ செழிப்போடு என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டத்தான் போகின்றாய். உழைப்பதற்கு உடல் வெம்பி இருக்கின்றது, மனதில் வலிமை இருக்கின்றது. இது இருக்கும் பொழுது
வேறு என்ன தேவை? உன்னுடைய தேவை இது உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும். ஆரம்பத்தின் கஷ்டமாக இருக்கின்ற வாழ்க்கை நாட்கள் செல்ல செல்ல உனக்கு சாதகமாக மாறும். நீ விரும்பிய வாழ்க்கை இது உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியோடு நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த நேரத்தில் உனக்கு நடப்பதை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து பெரும் மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டு இரு. என்றென்றைக்கும் நீ நினைத்தது எல்லாம் உன் கையில் வந்து சேரும் பொழுது சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விட பெரும் மகிழ்ச்சி அடைவாய் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயம் அல்லவா, நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயம் அல்லவா. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கான தேவைகள் என்றும் உன் வசமாக்கி நான் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல என் குழந்தை தன் ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்து தானாகவே வெற்றி முழுமையாக தேடிக்கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை காரணங்களை தேடிக்கொண்டிருக்காதே. இந்த அப்பனுடைய அன்பு அள்ளி கொடுப்பதில் நிச்சயமாக பாரபட்சம் காட்டுவதில்லை, குறைவாகவும் உனக்கு அள்ளி கொடுப்பதில்லை. நான் எப்பொழுதும் உனக்கு மனதிற்கு நிறைவான விஷயங்களைத்தான் தந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ முதலில் புரிந்து கொள். இந்த வாழ்க்கை என்றும் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் என்றும் இந்த அப்பன் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி வருகின்றவன் இந்த லட்சுமி தாயானவள் என்பதை நீ புரிந்து கொள்வாய். வெள்ளிக்கிழமை லட்சுமி தாயானவள் இல்லத்திற்கு வர அழைப்பது என்ன சாதாரணமான விஷயமா? நான் அவளை உன் இல்லத்திற்கு வரவழைக்கின்றேன். நீ அவர்களை வரவேற்று உன் இல்லத்தின் வாசலில் இந்த நீரை மட்டும் தெளித்து நிச்சயமாக விடியலில் உனக்கு வாழ்க்கையில் ஒரு பேரானந்தத்தை கொடுக்கும் கூடிய பெரிய வெற்றியாக இருக்கும் பாடத்தை உன் அப்பன் உனக்கு சொல்லி இருக்கின்றேன். அப்பன் சொல்லுகின்றேன் என்று நீ தவற விட்டு விடாதே. உனக்கான பண வரவுக்கான வழி உனக்கு பிறக்கும் என்றுதான் அப்பன் சொல்கின்றேன். என் குழந்தையே, இது நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் என்றுதான் அப்பன் சொல்கின்றேன். எந்த நிலையிலும் இந்த மாற்றங்கள் உனக்கு வேறு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் குழந்தை சரியாக புரிந்து கொண்டு எல்லா நேரத்திலும் உன்னை வெற்றியை நீ உறுதி செய்து கொள். இனி என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை என்றென்றைக்கும் உனக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக தருகின்றது என்பது உன் மனதில் இருக்கட்டும். நீ நினைத்ததை விட சிறப்பான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் பயணிக்கும் வரை எந்த நிலையிலும் அப்பன் உனக்கு மிகப்பெரிய உதவியை கொடுப்பார் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த மனிதர்களை சந்தேகிப்பது போல தெய்வத்தை சந்தேகப்படாதே. எப்பொழுதும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ கூட மறந்து இருக்கலாம். ஆனால் நீ வணங்குகின்ற தெய்வம் ஒருபோதும் அதை மறக்காது. உனக்கு தர வேண்டிய நேரத்தில் நீ கேட்டதை எல்லாம் நிச்சயமாக கொடுப்பார் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எந்த நிலையிலும் உனக்கான நிம்மதியை நான் உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டு மன மகிழ்ச்சியோடு இந்த இரவை கடந்து வா. நிம்மதியான உறக்கம் நல்ல விடியலை கொடுக்கும். நிம்மதியான உறக்கம் விடியலின் உன் வெற்றி உன் கையில் ஒப்படைக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் களைத்தெடுத்து நாளைய விடியலில் நம் இல்லத்தில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களுக்கு உன்னை தயார்படுத்தி வைத்து கொள்வதில் வாசம் செய்து விட்டால் போதும். ஆனால் பண வரவு அங்கே நிச்சயமாக வந்து கொண்டு இருக்கும். உன்னை ஒரு நிலைக்கு கொண்டு சேர்க்கும் வரை அவரை அங்கிருந்து நான் ஒருபோதும் அனுப்ப மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும்.
உனக்கான இத்தனை செய்கின்ற இந்த அப்பன் எனக்கு, என் பிள்ளை நீ என்ன செய்ய போகின்றாய்? என் குழந்தையே, என் வார்த்தைகளை நீ கேட்கப் போகின்றாய். அவ்வளவுதான். அப்பன் உன்னிடத்தில் வேறு எதையும் ஒரு பொழுதும் எதிர்பார்க்கவில்லை என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.